ஹலோ, இன்றைக்கி நம்ம பேப்பர்லேயே ஒரு முயல் செய்ய போகிறோம். அதுக்காக ஸ்கொயராக ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டாக மடிச்சுக்கிட்டு அதை திரும்பவும் ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோவில் பார்க்குற மாதிரி. அதுக்கப்புறமா மேலே 2 சைடும் ட்ரையாங்கிள் வர மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க. மடித்த பகுதிகளை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த மடித்த பகுதி உள்ளாடி வர மாதிரி பண்ணிக்கோங்க. 4 பக்கமும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி வச்சுக்கிட்டு இந்த க்ளோஸ்டாக இருக்கிற பகுதியில் மேலே ஃபஸ்ட்டு ஒரு சின்ன மடிப்பு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த லைன் வரைக்கும் மடிச்சு திருப்பி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பகுதி இருக்கும், அதை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பெண்ட் பண்ணி உள்ளே பார்த்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அமுக்கி இந்த கொஞ்சம் இந்த காது மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இந்த பகுதியை கொஞ்சமாக சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இந்த மடக்கின பகுதியை நல்லா தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பகுதியை உள்ளே விட்டுக்கோங்க. நான் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் பண்ண மறந்துட்டேன். அதை திருப்பி வச்சுட்டு அந்த க்ளோஸ்டான பகுதியை மடக்கிக்கணும். அதை மடக்காமல் பண்ணேன். மடக்கிக்கிட்டு திரும்ப நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி உள்ளே விட்டுக்கலாம். உள்ளே விடும்போது நமக்கு அந்த 2 கால் மாதிரி அந்த முனைப்பகுதி அப்படி உள்ளே வரும். அதுக்கப்புறம் இந்த பேக் சைடு இந்த மாதிரி லைட்டாக மடக்கிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த காது மாதிரி இருக்கிற பகுதியை லைட்டாக இப்படி விரிச்சு விட்டுக்கோங்க. நமக்கு முயல் மாதிரி ஒரு ஷேப்பிங் இருக்குது, இருந்தாலும் கண் வச்சாதான் முயல் மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். அதனால் சும்மா நம்ம கண் மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கேன். தேங்க்யூ ஆல் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு.